சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. இன்னும் 3 நாளில் கோகுலாஷ்டமி வரப்போகுது. அதுக்கான ஸ்பெஷல் ரெசிபி தான் சிவப்பு அவல் வச்சு லட்டு செய்ய போகிறோம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து கொஞ்சமாக முந்திரியை வறுத்துக்கோங்க. முந்திரி வறுபடும் போதே 10 திராட்சையும் சேர்த்து வறுத்துக்கலாம். முந்திரி திராட்சை பொன்னிறமானதும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இதே கடாயிலேயே நம்ம 1 கப் சிவப்பு அவல் சேர்த்து வறுக்க போகிறோம். எக்ஸ்ட்ராவாக நெய் எதுவும் தேவைப்படாது. சிவப்பு அவலுக்கு பதிலாக வெள்ளை அவலும் சேர்த்து செய்யலாம், உங்கள் விருப்பம்தான். இது நல்லா கிறிஸ்பாகிற வரையும் வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம சேர்க்கும் போது இப்படி இருந்தது பாருங்கள். நல்லா வறுப்பட்ட பிறகு நான் காமிக்கிறேன். இந்த அளவுக்கு இருக்கணும். வறுப்பட்டதும் பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இது நல்லா ஆறட்டும். அடுத்ததாக இப்போ நம்ம சேர்க்க போகிற பொருள் என்னென்ன மெஷர்மெண்ட்லன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ 1 கப் அவல் எடுத்திருந்தோம். அதில் 3ல் 1 பங்கு வேர்க்கடலை சேர்த்து வறுத்துக்கோங்க. எந்த கப்பில் அவல் அளந்தீங்களோ அதே கப்லேயே 3ல் 1 பங்கு வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு மெஷர் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். வேர்க்கடலை நல்லா வறுப்பட்ட பிறகு அதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போது திரும்பவும் கடாயில் அதே போல் 3ல் 1 பங்கு அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து வறுத்துக்கோங்க. பொட்டுக்கடலையை ரொம்ப அதிக நேரம் வறுக்கக்கூடாது. லேசாக சூடு வந்த பிறகு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இது எல்லாம் நல்லா ஆறட்டும். அடுத்ததாக ரவையை சேர்த்து வறுத்துக்கலாம். இதுவும் 3ல் 1 பங்கு எடுத்துக்கோங்க. இதுவும் நல்லா வறுப்பட்டதும் இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னென்னா, வேர்க்கடலைக்கு பதிலாக ஃபுல்லாக நம்ம பொட்டுக்கடலை சேர்த்தும் பண்ணலாம். இல்லை பொட்டுக்கடலைக்கு பதிலாக ஃபுல்லாக வேர்க்கடலை சேர்த்தும் பண்ணலாம். உங்கள் விருப்பத்துக்கு, உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். வறுத்த ஆறுன அவலை மிக்சர் ஜாருக்கு மாற்றி இது போல் நல்ல ஸ்மூத் பவுடராக அரைச்சி பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. அடுத்ததாக மிக்சர் ஜாரில் வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, ரவை இது 3த்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதையும் நல்லா ஸ்மூத் பவுடராக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இதையும் இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. 1 கப் அவல் எடுத்திருந்தோம். அதுக்கு 3/4 கப் சர்க்கரை சரியாக இருக்கும். மிக்சர் ஜாருக்கு மாற்றி நல்லா ஸ்மூத் பவுடராக அரைச்சிக்கோங்க. இதையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. நம்ம சேனலில் ட்ரெடிஷ்னல் ரெசிபி நிறையா அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். இது கூட வாசனைக்கு 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது நெய்யை சூடு பண்ணி நம்ம இந்த மாவோடு சேர்க்கணும். உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா மாவையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவை நல்லா கலந்து வச்சாச்சு. இப்போ சூடு பண்ண நெய்யை இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு ரொம்ப அதிகமான நெய் தேவைப்படாது. 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டால் இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் அதிகமாக சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே தேவையில்லை. இப்போ சேர்த்துருக்கிற மாவுக்கு இந்த நெய்யோட அளவு கரெக்டாக இருக்கும். நெய் சூடாக இருக்கிறதுனால உடனே கை வச்சு பிசைஞ்சிட வேண்டாம். ஸ்பூனால் நல்லா கலந்து விடுங்க. கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததும் கையாலேயே நல்லா கலந்து விடுங்க. இது வெதுவெதுப்பான சூடாக இருக்கும்போதே இந்த லட்டை பிடிச்சு வச்சிடணும். ரொம்ப ஆற விட வேண்டாம். கடைசியாக வறுத்த முந்திரி திராட்சையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸுக்கு லட்டு தேவையோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் லட்டாக தான் பிடிக்கிறேன். சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு குயிக்காகவே இந்த லட்டு பண்ணிடலாம். கோகுலாஷ்டமி அன்னைக்கு நைவேத்தியத்துக்கு இந்த சிவப்பு அவல் லட்டையும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. நான் எடுத்துக்கிட்ட 1 கப் அவலுக்கும் மற்ற பொருளுக்கும் மீடியம் சைஸ் லட்டுவாக 15 லட்டு பிடிக்க வந்தது. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸை கூடவோ குறைச்சோ பண்ணிக்கலாம். இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு பார்க்கலாம். தேங்க்யூ. Thanks for watching.